ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு பவிஷா மேக்கப் ஆர்டிஸ்ட். நீங்கள் ஹேர் ஸ்டைல் ட்ரை பண்ணும்போது ஹேரோட வால்யூம் ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணிங்களா? ஸோ நீங்கள் இது ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஹேர் வால்யூம் ரொம்ப எக்ஸ்ட்ரா பூஸ்ட் ஆன மாதிரி உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ நான் அப்ளை பண்ணுற க்ரீம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் ஹோல்ட் வால்யூமைசிங் மூஸ். ஸோ இது நல்லா ஷேக் பண்ணிவிட்டு நான் கொஞ்சோண்டு ப்ரஷ்ஷில் அந்த க்ரீம் போட்டுட்டு ஹேர் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ப்ரஷ் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஹேர் நல்லா அப்சார்ப் ஆகிட்டு ஒரு மாதிரி உங்களுக்கு ஹேர் ரொம்ப தின்னாக தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம நல்லா ப்ளோ ட்ரை பண்ணணும். நல்லா நீங்கள் ட்ரையர் போட்டு நீங்கள் அதை நல்லா ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறமா கோம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்போயே ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். நீங்கள் ஹேர் கொஞ்சம் நல்லா எக்ஸ்ட்ரா வால்யூம் ஆன மாதிரி உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட் ஸ்டெப் இப்போ நம்ம ஹேர் ப்ரெப் பண்ணணும். ஸோ இப்போ நான் பண்ண போகிற ஹேர் ஸ்டைலுக்கு எனக்கு க்ரிம்ப் பண்ணால் மட்டும் போதும். ஸோ அதனால் நான் ஃபுல் ஹேரையும் நான் க்ரிம்ப் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ இது க்ரிம்ப் பண்ணிவிட்டு நீங்கள் வால்யூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். முன்னாடி இருந்த ஹேருக்கும் க்ரிம்ப் பண்ணதுக்கப்புறம் இருக்கிற ஹேருக்கும் ஃபுல்லாக க்ரிம்ப் பண்ணிவிட்டு அப்புறம் கடைசியாக நம்ம ஹேரை கோம் பண்ணோன்னா உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு இருந்த ஹேருக்கும் இப்போ இருக்கிற ஹேருக்கும் வால்யூம் செம்மையாக இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஸோ இந்த டிப் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஹேரோட வால்யூம் நல்லா இன்க்ரீஸ் ஆன மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். க்ரிம்பிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஹேருக்கு சீரம் ஏதாவது நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு பண்ணிங்கன்னா உங்கள் ஹேர் டேமேஜ் ஆகாமல் அது கொஞ்சம் ப்ரொடெக்ட் பண்ணும். ஆர்எல்ஸ் நம்ம ஹேர் ப்ரொடெக்ஷன் ஸ்ப்ரேவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஹீட் பார்த்தீங்கன்னா நம்ம மீடியமான ஹீட்டில் வச்சு தான் நம்ம க்ரிம்ப் பண்ணணும். அப்போ தான் ஹேருக்கு எந்த டேமேஜும் இல்லாமல் இருக்கும். ஓவர் ஹீட்டில் நம்ம க்ரிம்ப் பண்ணோன்னா ஹேர் நல்லா டேமேஜ் ஆகிடும். ஸோ அதுக்காக தான் நம்ம ஹீட் ரெடியூஸ் பண்ணிவிட்டு நம்ம க்ரிம்ப் பண்ணோன்னா நம்மளுக்கு ஹேரும் டேமேஜ் ஆகாது. இப்போ பார்த்தீங்கன்னா வால்யூம் நல்லா இன்க்ரீஸ் ஆன மாதிரி உங்களுக்கே தெரியும். முன்னாடிக்கும் இப்போக்கும் பாருங்கள், டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஃபார் மோர் பிரைடல் மேக்கப் ஹேர் ஸ்டைல் டிப்ஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பவிஷா மேக்கப் ஆர்டிஸ்ட். தேங்க்யூ ஸோ மச்.